ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அம்மா கிச்சனில் மேகி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி, எல்லாருக்கும் பிடித்த ரெசிபியும் கூட. பேச்சுலர்ஸ் ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம். இந்த மேகியை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 2 பாக்கெட் மேகி, ஒரு பெரிய வெங்காயம் அந்த பெருசு 1 சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும், கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவு எண்ணெய், கொஞ்சம் மிளகாத்தூள், 2 முட்டை, ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், தேவையான அளவு உப்பு. இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். அதுக்கப்புறம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சு, அதாவது இந்த 2 மேகி வேகிற அளவுக்கு, மூழ்கி வேகிற அளவுக்கு தண்ணி வச்சு, அதில் ஃபியூ ட்ராப்ஸ் எண்ணெய் ஊற்றி, 1 டீஸ்பூன் கூட போட்டுக்கலாம், எண்ணெய் ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். மேகி பேக்கெட்லேருந்து மேகி மட்டும் எடுத்து அதை போட்டுக்கலாம். அந்த பவுடர் அப்படியே இருக்கட்டும். 2 மேகியும் சேர்த்துடலாம். ஒரு 2 மினிட்ஸ் அப்படி வேகட்டும். நல்லா குழஞ்சிடக்கூடாது, ஒரு 3/4 வேக்காடு வெந்தால் போதும். வெந்ததுக்கப்புறம் மேகியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் நல்லா கொதித்து நல்லா வேகட்டும் ஃபஸ்ட்டு. இப்போ பாருங்கள், வெந்துருச்சு. இந்த பதத்தில் இருக்கும்போது எடுத்துடலாம், அப்படி வடிகட்டி எடுத்துடலாம். எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி இல்லாமல் அதை வடிகட்டி வச்சுக்கலாம். எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் சீரகம் போட்டு, வெட்டி வச்சுருக்க சின்னதாக வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து, ஒரு வாசத்துக்கு ஒரு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணி, கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் சின்னதாக வெட்டி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துருவோம். பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி போதும். நல்லா வதக்கிடலாம். இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு உப்பையும் மிளகாத்தூளையும் சேர்த்துடலாம். ஏன்னா மேகி மசாலா பவுடரில் உப்பு இருக்கும், அதனால் இதுக்கு தேவையான அளவு போட்டால் போதும். நல்லா வதக்கிடலாம். மிளகாத்தூளும் போட்டு நல்லா வதக்கிடலாம். மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு, மேகி மசாலா பவுடர் இருக்கும், அதுக்குள்ளேயே பேக்கெட்குள்ளேயே இருக்கும். அந்த 2 பாக்கெட்டில் இருக்க 2 மசாலா பவுடரையும் போட்டுடலாம். போட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். வதக்கினதுக்கப்புறம் 2 முட்டையும் உடச்சி ஊற்றிடலாம். இதில் உடச்சி எடுத்து வச்சுருக்க 2 முட்டையும் ஊற்றி, அதாவது உப்புங்கிறது இந்த வெங்காயம் தக்காளி இந்த முட்டைக்கு தேவையான உப்பு, காரமும் அதுக்கு தேவையான காரம்தான். எக்ஸ்ட்ரா போடணுன்னு அவசியம் இல்லை. தேவைப்பட்டால் கொஞ்சம் பெப்பர் கூட போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடணும். முட்டையை நல்லா பொரிச்சிடணும். பொரிச்சிட்டு மேகி எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த மேகியை போட்டு நல்லா கிண்ட வேண்டியதுதான். நல்லா உதிரியாக ஆக்கி அதை நல்லா கிண்டணும். அப்போ தான் நல்லா ஒன்று போல் மசாலாலாம் பிடிச்சி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மேகி இப்போ வரைக்கும் விரும்பாதவங்க யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்குமே மேகி பிடிக்குது. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எனக்கும் மேகி பிடிக்கும். அதுவும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்யும்போது இன்னும் கொஞ்சமே நல்லாயிருக்கும். இதில் வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லை வெறும் கேப்சிகம் மட்டும் சேர்த்துக்கினாலும் சேர்த்துக்கலாம். நம்ம இஷ்டம்தான், நம்மளுக்கு எப்படி டேஸ்ட் பிடிக்குதோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். இது ஈஸியாக எல்லோரும் செஞ்சிடலாம். பேச்சுலர்ஸ்லாம் சும்மா அப்படி மேகி போட்டு சாப்பிட்றத விட சும்மா ஒரு வதக்கி ஒரு முட்டையும் போட்டு இப்படி சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பிடிக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள்.
இது நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் எஸ்ஆர்எம் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.